ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் நடத்திய சூப்பர் ஸ்டாருக்கு சல்யூட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம நக்கீரன் கோபால் பங்கேற்றிருந்தார். அப்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசினார். அதுலேயும் குறிப்பாக சரத்குமார் பற்றியும் ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தார். சரத்குமார் அப்போவே அந்த வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் அந்த நடிகரோட பெயரை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னார். ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயங்கள் வச்சு அது சரத்குமார் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் சொன்ன டைட்டிலே அதுதான். ஒரு நடிகர் திடீர்னு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு அவர் பேர் வச்சுக்கிட்டாரு. அப்படி பேர் வச்சது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாரை விட சுப்ரீம் ஸ்டார் தான் பெருசு, சூப்பர் ஸ்டார்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஜினியை மட்டம் தட்டி பேசிட்டார். நான் இதை பார்த்துட்டு நான் நக்கீரனில் இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நக்கீரனில் போட்டு வெளுத்து விட்டேன். அப்போ அவர் ஏதோ ஒரு கட்சியிலையும் இருந்தார். அப்போ ஒரு 300 ஆட்கள் நம்ம அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்க. அவர் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொன்னது கூட பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ஒன்றுமே இல்லை அப்படிலாம் தப்பாக பேசக்கூடாதுல்ல, அதனால தான் நக்கீரனில் போட்டு வெளுத்து விட்டேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நக்கீரன் கோபால் அந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டார். சரத்குமார் இப்போ தான் இப்படி வாரிசு ஆடியோ லான்ச்சில் தான் விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இல்லை. தலைவர் மேலே நிறைய பேருக்கு இந்த மாதிரி பொறாமை அப்போ இருந்தே இருந்துட்டு தான் இருக்குது. இப்போல்லாம் சோசியல் மீடியா இருக்கிறதுனால டக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்ந்துருது. ஆனால் அப்போல்லாம் யாராவது இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது பத்திரிகைகளில் மட்டும்தான் வரும். பத்திரிகைகளில் யாராவது படித்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், மற்றபடி அது யாருக்கும் தெரியாது. அந்த காலகட்டத்திலேருந்து தலைவர் இப்போ வரையும் நிறைய எதிரிகளையும் துரோகிகளையும் கடந்து தான் இன்னும் அந்த நம்பர் 1 பொசிஷனில் யாரும் நெருங்க முடியாத இடத்துல இருக்காங்க.